ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடி காசு சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மனோஜ் அந்த கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. நான் அந்த மாதிரி நகை உங்கள் கடையில் விற்றேன் அப்படின்னதும், யார் எங்கள் கடையில் நிறைய பேர் விற்கிறாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ கஸ்டமர் வராங்க, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சார், நான் தான் மீன் கொண்டு வந்தேன் நகைக்கு பதிலாக. ஓ, அந்த மீன் பார்ட்டியா, சரி சரி அப்படின்னது. என்னன்னதும் நான் அந்த நகையை நானே திருப்பி வாங்கிக்கிறேன் சார் அப்படின்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடகு வச்ச நகைக்கு ஒன்றா உயிர் இருக்கும், ஆனால் விற்ற நகைக்கு உயிர் இருக்காது, உன் நகையை நாங்கள் உருக்கிட்டோம், தங்க கட்டி ஒன்றா இருக்குது அப்படின்னதும் மனோஜ் அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. அப்போ பார்வதி வீட்டில் விஜயா இருக்காங்களா, விஜயா கேட்குறாங்க, என்னடா நகையை வாங்கி வந்துட்டியா, வா போகலாம் அப்படின்னதும் இல்லைம்மா நம்ம நகையை உருக்கிட்டாங்களா அப்படின்னதும் அப்படியே ஷாக்காகி உட்காராங்க. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இப்படி அப்படியே பயப்படுறாங்க பார்வதிக்கு பயங்குது. ஆனால் விஜயாவுக்கு சுத்தமாக அப்படியே அலறுது. அந்த நகையை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அந்த நகையை எப்படி திருப்பி வைக்க போகிறதுன்னு தெரியலையே, அந்த நகையை நான் பார்த்தது கூட கிடையாது, இல்லைன்னா நான் தங்கத்தில் வாங்கி வச்சிருவேனே அப்படின்னு சொல்லுது. அப்புறம் என்ன சொல்லுதுன்னா மனோஜை கூப்பிட்டு சரியான அடி அடிக்குது, போட்டு பலாரன்னு பெரிய இவன் மாதிரி பேசுவியே, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவியே, இதெல்லாம் உனக்கு இப்படி பண்ணிட்டு நிற்கிறியடா, அந்த மாதிரி என் மானத்தையே வாங்கிட்டியடா, அந்த பூக்காரி முன்னாடி இப்போ அந்த பூக்காரிக்கு தெரிஞ்சதுன்னா என் மானமே போயிடுமாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு சரியான அடி அடிக்குது. நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் மனோஜ். இப்போ அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு பிளான் ஒன்று போடுது. அந்த நகையை நான் பார்த்ததே இல்லையேன்னதும் மனோஜ் யோசிச்சு பார்க்குறாரு அன்றைக்கி ஃபோட்டோ எடுத்ததை. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா அம்மா நான் நீ ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னதும் பார்வதி இதை கூட அந்த கடைக்காரன் தான் சொல்லியிருப்பான்னதும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு மனோஜ் பார்வதியை. உடனே சரி அந்த நகையை போய் கவரிங் நகை வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுது. என்ன நீ தங்க நகையை தானே எடுத்த, தங்க நகை தானே வைக்கணும் அப்படின்னதோ, அதுக்காக நான் இப்போ என் நகையை வச்சு நான் நகை வாங்கி வைக்கணுமா, எப்படியும் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறதுக்காக மட்டும்தான் அவள் இப்போ நகையை கேட்பா. நான் இந்த கவரிங் நகையை வச்சுட்டு 6 மாதத்துக்குள்ளே ஒரிஜினல் தங்க நகையை வாங்கி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனதும் பார்வதி சொல்கிறாங்க, ஆம்பளை பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படி தான் ஆகும், இவங்க கண்டிப்பாக ஜெயிலில் இருக்க வேண்டியவங்க தான் இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி புலம்புது. இப்போ இவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க வீட்டில். நம்ம அண்ணாமலை முத்து இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முடி வந்துடுது சாப்பாட்டில். அவர் என்ன இது முடியெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. யாரோட முடினதும் யார் முடின்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக இது பண்ணுறாங்க. ஏங்க சும்மா கம்முன்னு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை ரோகிணி அண்ணாமலை கேட்குறாங்க, மனோஜ் வந்துட்டாரா அப்படின்னு. எங்கே போனாம்மா, இன்னும் வரலம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாமலை ஸ்ருதியை கேட்குறாரு, என்னம்மா ரவி வரலையானது, எனக்கு சீக்கிரம் ஒர்க் முடிஞ்சிச்சுமா அங்கிள், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முடியை தலையை விரித்து போட்டு நீ தான் சுற்றிட்டுருக்க பார்லர் அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஸ்ருதி கேட்குறாங்க, எனக்கு ட்ரை ஸ்கேல்பாக இருக்குது, எனக்கு எதனா இது கொடுங்க அப்படின்னு, ஆயில் கொடுங்கன்னதும் இவங்க நான் ஒரு இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முத்து முடியை வச்சு அளந்து வச்சு பார்க்குறாரு, யாரோட முடின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு வச்சு அளந்து பார்க்குறாரு. மீனாவோட முடி தான் அப்படின்னு சொல்கிறாரு. போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். இப்போ இவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்கு வேறு எதுனா இது தரேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிடுறாங்க. ஆனால் இவர் மீனை சொல்கிறாங்க, இந்த முடியை போட சொல்கிறாங்க. ஆனால் அவர் போட மாட்டுறாரு. விட்டா இவன் டிஎன்ஏ டெஸ்ட்டெல்லாம் எடுப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்புறம் பொதுவாக சாப்பாட்டில் முடி இருந்துச்சுன்னா உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆனால் முத்து என்ன சொல்கிறாரு, ஆனால் எனக்கு வேறு மாதிரி சொன்னாங்களே அப்படின்னது, கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரோகிணிக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அதுக்குள்ளே இவங்க வராங்க 2 பேரும், மாடிப்படி ஏறி வராங்கம்மா. இவங்க கேட்குறாங்க, டே இந்த கரெக்டாக இருக்குல்லடா, அதே மாதிரி இருக்குல்லடா நகை அப்படின்னதும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக வாங்கியிருக்கேம்மா நான், நீங்கள் கொலைப்படாதீங்க, எடுத்துன்னு போய் வச்சுருங்க அப்படின்னு நம்ம மனோஜ் சொல்கிறாரு. திருடனுக்கு திருடன் உதவி, அதாவது விஜயாவுக்கும் மனோஜ் உதவி, மனோஜுக்கு விஜயா உதவி.
இப்போ வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் உள்ளே வராங்க. அப்போ அண்ணாமலை வந்துட்டு இருக்காரு. அப்போ உள்ளே வந்ததும் வந்துட்டு நாங்கள் ரோகிணி வந்து மனோஜை வந்து கேட்குறாங்க, நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேனே ஏன் எடுக்கல அப்படின்னதும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து இதுவுக்கு போனேன், டீலரை பார்க்க போனேன், அதனால தான் வந்துட்டு நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாரு. நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே வரீங்க அப்படின்னதும், நான் வந்துட்டு பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், இங்கே கீழே தான் வந்து நாங்கள் 2 பேரும் கேட்டுக்கிட்ட தான் பார்த்தோம், அப்புறம் ஒன்றா சேர்ந்து வந்தோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ யாரும் உங்களை விளக்கெல்லாம் கேட்கலையே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு, நான் பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வரேங்க அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க அப்படியே பயந்துன்னு போகிறாங்க. அப்போ போகும்போது வந்துட்டு விஜயாவை கூப்பிட்றாரு அண்ணாமலை, இங்கே வா அப்படின்ட்டு. என்னங்க அப்படின்னதும் வந்துட்டு நகையை எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு. யார் நகைன்னதும் மீனாவோட நகைன்னதும் வந்துட்டு ஏன் வந்துட்டு நகை கேட்குறாங்க அப்படின்னதும் வந்துட்டு முத்துக்கு ஏதோ தேவை இருக்கா, அதனால் வந்துட்டு நகையை வந்துட்டு கேட்குறாங்க அப்படின்னதும் வந்துட்டு அப்போ வந்து பெரிய சத்யவான் சாவித்திரி மாதிரி சபதம்லாம் போட்டாங்க, அந்த சபதம்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. அப்புறம் மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து பெரிய சினிமா ஹீரோயினி மாதிரிலாம் பேசிச்சு இந்த மீனா, இப்போ என்ன திடீர்னு வந்துட்டு நகை கேட்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படியே ரோகிணியும் சொல்கிறாங்க, நீங்கள் சபதம்லாம் போட்டிங்களா, அதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னதும் வந்துட்டு அப்போ வந்துட்டு முத்துக்கு வந்து கோவம் வந்துடுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு என் அப்பாவும் என் பாட்டியும் போட்ட நகை தான் வந்துட்டு நான் வந்து கேட்குறேன், உங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து போட்டு விட்டாரு அந்த நகையெல்லாம் நான் கேட்கல அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு உன் பொண்டாட்டி மாதிரி கைப்பிடி அளவு நகைலாம் எடுத்துகிட்டு வர மாட்டாவளா, அவங்க அப்பா கொடுத்தாக்கா லாரியிலேருந்து கொடுத்து அனுப்புவார், லாரி நிறைய கொடுத்து அனுப்புவார் அப்படின்னதும் வந்து அவர் தான் ஜெயிலில் இருக்கார், கல் உடைச்சோன்னா லாரியில் கொடுத்து அனுப்புவாரா அப்படின்னதும் வந்துட்டு ரோகிணிக்கு வந்துட்டு கோவம் வந்துடுது. அப்படியே வந்து திரும்பி நிற்கிது. அப்போ வந்துட்டு ஸ்ருதி வந்து வராங்க. ரோஹிணி உங்கள் அப்பாவை பற்றி இப்படி பேசுகிறாரு, நீங்கள் வந்து இவ்வளோ கேஷுவலாக நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு ஸ்ருதி வந்து சொல்லுது. ஸ்ருதி இவர் என்ன புதுசாவா பேசுகிறாரு, இதெல்லாம் நம்ம கேட்க போனாக்கா தேவையில்லாத தலைவலி தான் வந்து வரும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. மீனா வந்துட்டு அவர் ஒன்றும் உங்கள் பேச்சுக்கு வரல, நீங்கள் தான் தேவையில்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னதும் வந்துட்டு விஜயா வந்துட்டு உடனே நடுவில் பூந்து அவ கேட்டதில் என்ன தப்பு இருக்குது இப்போ உனக்கு அப்படின்ட்டு அன்றைக்கி என்னவோ மஞ்சள் கயிறை கட்டிக்கிட்டு பத்திரகாளி மாதிரி வந்து குதிச்ச, நீ கட்டுற பூ மாதிரி தான் வந்துட்டு உன் ரோஷமும் போல் இருக்குது, ஒரே நாளில் வாடி போயிடும் அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்து கத்துது. அப்போ வந்துட்டு நம்ம அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, நகையை கேட்குறா, இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னதும் வந்துட்டு மனோஜ் வந்துட்டு அது என்னப்பா சத்தியம் பண்ணாக்கா அதை காப்பாற்ற வேணாவா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு மனோஜ். அப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி அம்மா தலை மேலே அடித்து சத்தியம் பண்ணியாடா, நீ நகையை காசை கொடுத்துறேன்ட்டு, அதனால தான் நீ சொன்ன சத்தியத்தை காப்பாற்றவே இல்லை, அதனால தான் அம்மாவுக்கு வந்து கேஸ் அடிக்கிறது சுளுக்கு பிடிக்கிறது அதெல்லாம் நடக்குது அப்படின்னதும் விஜயா மூஞ்சியை பார்க்கணுமே, இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரில அப்படின்னதும் வந்துட்டு இது பெஜாராகிடுது விஜயா. இப்போ மனோஜ் வந்துட்டு அம்மா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஸ்ருதியும் சொல்கிறாங்க, மீனாவோட ஜுவல்ஸ் தானே அது, அவங்க நகை வந்து கொடுத்துட வேண்டியது தானே, அன்றைக்கி எங்கள் அம்மா ஏதோ பேச போய் தான் வந்துட்டு மீனா வந்து அவங்க நகையை கொடுத்தாங்க, அவங்களே வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க, இப்போ வந்துட்டு அவங்களே கேட்குறாங்க கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னதும் அப்படியே சமாளிக்குது. அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அதை கொடுக்குறதில்ல, அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்துட்டு அப்படியே சமாளிக்குது. ஆனால் வீரவசனம்லாம் பேசுனாங்களே அப்படின்னு வந்துட்டு சொல்லுது. நானும் எவ்வளோ வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், அவங்க வந்துட்டு கேட்கவே மாட்டேங்கிறாங்க, நீங்கள் கொடுக்க வேண்டியது தானே நகையை அப்படின்னு வந்துட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு விஜய் என்ன சொல்லுதுன்னா, அதை வச்சுட்டு நான் என்னம்மா பண்ண போகிறேன், கொடுக்குறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் வீரவசனம் பேசிட்டு மண்ணை கவ்வுறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இவன் தான் குடிச்சிட்டு ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி பேசுவான். மீனா நீ கூட வந்து ரோஷக்காரின்னு நினச்சேன், ஆனால் நீயும் இப்படி தான் நேரத்துக்கு ஒன்று பேசுவ போல இருக்கே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க, சொன்ன வார்த்தையை மாற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்துட்டு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு, இப்போவும் சொல்கிறேன், நான் வந்துட்டு இவர் வாங்கி கொடுத்தா தான் நகையை போட்டுப்பேன் வந்துட்டு, அப்போ இப்போ ஏன் வந்து இந்த நகையை கேட்குற அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் அண்ணாமலை வந்து கேட்குறாரு, இப்போ உனக்கு என்ன வந்து அவங்களுக்கு ஏதோ தேவை இருக்குது, நகையை எடுத்து கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு வந்துட்டு
சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு முத்துக்கு வந்து கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு இப்போ நகை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க விஜயாவும் மனோஜும். திரும்புகிறாங்க. திரும்பி அப்படியே அசால்ட்டான சத்தியமாங்க செம டேலண்ட்டுங்க. திருட்டு கொட்டுன்னா இந்த விஜயாவும் மனோஜும் தாங்க. திருடர்கள் அப்படியே திருட்டு முடிக்குது அந்த மனோஜ். ஆனால் இது கேஷுவலாக நிற்குது. பரம்பரை திருடி போல் இருக்குது. ஏன்டா அப்படி கேட்குற அப்படின்னு வந்துட்டு அண்ணாமலை வந்து கேட்குறாரு. ஏன்பா நம்ம வீட்டில் தான் வந்துட்டு 27 லட்சத்தை திருடின்னு ஓடின வந்து ஓட்டப்பந்தய வீரர் இருக்காரு, அதனால தான் பயப்படுறேன் அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க, பாருங்க ஆண்டி இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு, அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு வந்துட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க. அப்படியே மனோஜ் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே வந்து எப்பா அம்மா நீ வந்து முதல்ல அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து மூஞ்சில் விட்டேரியுமா அப்படின்னு வந்து சொன்னதும் விஜய் அப்படியே பார்க்குது அவனை முறைச்சி. அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நீ எத்தனை வரியா இல்லை நான் எத்தனை வர போவா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, வராங்க. ஐயோ கடவுளே, அதெல்லாம் கவரிங் நகைன்னு தெரிஞ்சிடக்கூடாது, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பேகை திறந்து ஒரு பர்ஸு மாதிரி ஒன்று எடுக்குது. ஆனால் அதுலேயே கடை பேர்லாம் போட்டிருப்பாங்கல்ல. இந்த மரமண்டைங்க வந்து அப்படியே எடுத்துன்னு போதுங்க. ஒரு டப்பா மாதிரி இருக்குது. அதை அப்படியே செக் பண்ணிட்டு எத்தாருது. அப்படியே மனோஜ் மூச்சு நிற்கிறாரு. இப்போ வந்துட்டு அண்ணாமலை கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. மீனாட்ட கொடுக்க சொல்கிறாரு. இது மேலே வச்சிருது, திவான் மேலே வச்சுட்டு மீனாவை வந்துட்டு எடுக்க சொல்கிறார் முத்து. அவங்க எடுத்து வந்துட்டு அந்த சரடெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் இதுங்க ரெண்டுத்துக்கும் அல்லு இல்லை. ஏன்னா கவரிங் நகைல்ல அப்படியே அல்லு இல்லாமல் அப்படியே ரெண்டும் நிற்குதுங்க. விஜயா வந்துட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குது. இவங்க அப்படியே செக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, பார்த்துக்கினே இருக்கிறாங்க. வளையலெல்லாம் எடுத்து பார்க்குது மீனா. இப்போ வந்துட்டு என்னடி பார்க்குற, உன் நகையெல்லாம் நான் ஒன்றும் பண்ணிடல அப்படின்னதும் வந்துட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுது. அப்போ ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, முன்னாடி மாதிரி நகையெல்லாம் போட்டுக்கோங்க, நீங்கள் அழகாக இருப்பீங்க அப்படின்னதும் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஏங்க நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறாங்க. போகலாம் அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு ஏய் அப்படி ஒன்று பதட்டப்படுது. ஏய் நீ வந்துட்டு எங்கே போகிற அப்படின்னதும் வந்துட்டு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு எதுக்கு இப்போ வந்துட்டு வேணான்னு சொல்கிற அப்படின்னதும் வந்துட்டு எனக்கு யார் சாப்பாடு போடுறது அப்படின்னு வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன சொல்கிறார், உன் கையில் அடிபட்டுச்சு அது சரியாயிடுச்சான்னதும் வந்துட்டு அது விரலெல்லாம் திரும்பி பார்த்துட்டு என் கையில் எப்போ அடிபட்டுச்சு அப்படின்னு, விரலெல்லாம் நல்லா தானே இருக்குது, அப்போ போயிட்டு நீயே போய் சாப்பிடு அப்படின்னு வந்துட்டு சொல்லு, நீயே சாப்பாடு போட்டு சாப்பிடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு இவங்க எங்கே எடுத்துன்னு போகிறாங்க நகை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கேட்குது. அது அவங்க இஷ்டம், அவங்க என்ன பண்ண போகிறாங்க உனக்கு என்ன அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு நீ போய் சாப்பிடு அப்படின்னதும் வந்துட்டு இப்போ வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சலிச்சிக்குது மனோஜை பார்த்து விஜயா. இப்போ இதுங்க ரெண்டும் அப்படியே சிரிச்சிக்கினே வந்துட்டு எத்தனை வருதுங்க நகை கடைக்கு. பாவம் மீனா, அந்த கடையில் வந்து நம்ம கேட்குற மாதிரி செயின் இருக்கும்ல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச உங்களோட கடை, உங்களுக்கு 4 பிரான்ச் இருக்குது மெட்ராஸ்லேயே, நம்ம வந்துட்டு தெரிஞ்சவங்க தான், நம்ம ஒரு கடையில் தான் வந்துட்டு நம்ம கல்யாணத்துக்கு நகை வாங்கினாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு உள்ளே வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இவர் வந்துட்டு கேட்குறாங்க மீனா, ஓனர் இல்லையானதும் வந்துட்டு இல்லைம்மா அப்படின்றாங்க. நாங்கள் எப்போவுமே வந்துட்டு இந்த வளசரவாக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சில் தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னதும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மச்சான் இருக்கானதும் வந்துட்டு நான் அவரோட மச்சான் அப்படின்னு வந்துட்டு கடைக்காரர் சொல்கிறாரு. ஓ மச்சானாலே எப்பவுமே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாரு. நாங்கள் செயின் பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க மீனா. அவங்க வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு செயின் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ வந்துட்டு உட்காந்துட்டு அவங்க வந்துட்டு உட்கார்றாங்க முத்துவும் மீனாவும். அவர் வந்துட்டு செயின்லாம் எடுத்து வச்சு காட்டிகிட்ருக்காரு. அப்போ வந்துட்டு 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்க. இந்த செயின் இப்படி இது பாருங்கள் அது பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு ரெட்டோட செயின் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து மீனாவுக்கு வந்து வச்சு பார்க்குறாரு. இந்த செயின் நல்லா இருக்குன்னதும் மீனாவுக்கு வச்சு பார்த்தோம். என்னங்க பாட்டிக்கு தானே வாங்குறோம், உனக்கு வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கும், பாட்டிக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. சரி இந்த செயின் பாருங்கள் அப்படின்னதும் இது 3 சவரத்துக்கு மேலே வருது அப்படின்னதும் எவ்வளோ வருதுங்க அப்படின்னதும் வந்துட்டு இது 2,00,000 ஆகுமா அப்படின்னதும் வந்துட்டு சரி ஓகே வந்துட்டு என்கிட்ட இருக்கிற செயினும் வளையலும் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு சரி இதை வந்துட்டு செயினையும் வளையலும் சார் நாங்கள் வந்துட்டு இந்த நகையை
வந்துட்டு எங்கள் நகையை கொடுத்துட்டு நாங்கள் வாங்கிக்கலான்னு இருக்கிறோன்னதும் வந்துட்டு சரி கொடுங்கன்னதும் வந்துட்டு செயினையும் வளையலையும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த வேல்யூவேஷன் போடுவாங்கள்ல அவங்கக்கிட்ட கொடுத்து இதை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் எடுத்துகிட்டு போய் போடுறாரு. இப்போ வந்துட்டு டீ எடுத்துகிட்டு வராங்க. டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அந்த டீயை குடிச்சு பார்த்துட்டு என்ன டீ இது தண்ணி தண்ணி சுடு தண்ணி மாதிரி இருக்குது, சக்கரை தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. நல்லாவே இல்லை அப்படின்னதும் வந்துட்டு அந்த கடைக்காரர் வந்துட்டு ஏன்பா நல்ல கடையில் வாங்க வேண்டியது தானே டீ அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் சரி வேறு மாற்றி கொடுப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ உடனே அந்த டீயை வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ மீனா வந்து இது பண்ணுறாங்க, ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து இரு நம்ம லட்சம் கொடுத்து வாங்குகிறோம், டீ கூட நல்லதாக கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு ஒரு வேல்யூவேஷன் பார்த்துட்டார்ல அவர் வந்துட்டு வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து சார் அவர் காதில் சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி வந்துட்டு இது டூப்ளிகேட் நகை சார் பாருங்கள் சார் அப்படின்னதும் வந்துட்டு அவர் அப்படியே செக் பண்ணி பார்க்குறாரு. இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.